நீங்கள் டைட்டிலில் என்ன பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்களோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஆமாம், ஒரு சின்ன பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கான செட்டப்பை எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுக்க முழுக்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான். ஒரு 1500 வச்சு நம்மளால் யூடியூப் செட்டப் உருவாக்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நமக்கு கேமரா தேவையில்லை, ஹை குவாலிட்டி மொபைல் தேவையில்லை, ஹை குவாலிட்டி மைக்கு தேவையில்லை, ரொம்ப பெரிய லைட்டிங் செட்டப் எதுவுமே தேவையில்லை. நாம் வெறும் 1500 செலவு பண்ணாலே போதும், ஒரு அழகான நீட்டான யூடியூப் சேனலுக்கான செட்டப்பை நாம் உருவாக்கலாம். யூடியூப்பில் ஒரு நல்ல வீடியோ போடணும்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்? கேமரா வேணும், நல்ல மொபைல் வேணும், நல்ல கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் வேணும், ஒரு மைக் வேணும், ஒரு ரூம் வேணும், லைட்டிங் செட்டப் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் யூடியூப்பில் ஒரு நல்ல வீடியோ போட முடியும். பட் இதெல்லாம் என்கிட்ட இல்லை ப்ரோ, இதெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்கிற இடத்த வச்சு இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஒரு வீடியோ போடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க வீடியோ தான் இது. ஓகே, யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் இப்போ நாம் வீடியோ போடணும். என்ன கண்டென்ட் அப்படின்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை நான் ஃபேஸ் ஆஃப் பண்ணணும், என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது. இப்போது மினிமமே கேமரோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ஏறி போயிடுச்சு. மினிமம் ப்ரைஸே கிட்டத்தட்ட 80,000 1 lakh வரைக்கும் வந்துருச்சு. நாம் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்றதுனால அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் போட முடியாது, இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. அதனால் நம்மளோட மொபைல்லையே நம்ம கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய வீடியோஸ், அதாவது என்னோடய சேனலில் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மொபைலில் மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க வீடியோ கூட மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மைக்குக்கு Amazon இல்லைனா ஃப்ளிப்கார்ட் உங்களோட சாய்ஸ். போயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயர்டு மைக் ஒன்று இருக்கும். அதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 600 to 700 தான் வரும். அந்த மைக் வாங்கிக்கோங்க, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓகே, மைக் ரெடி பண்ணியாச்சு, கேமரா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ட்ரைபாட் வேணும். அதே Amazon ஃப்ளிப்கார்ட்லேயும் ட்ரைபாடு இருக்குது. அந்த ட்ரைபாடோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 தான் வரும். நம்மக்கிட்ட இப்போ மைக் இருக்குது, கேமரா இருக்குது, ட்ரைபாட் இருக்குது. இப்போ அடுத்து நமக்கு தேவையானது லைட். இப்போ வீடியோவோட குவாலிட்டிக்கு லைட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரிம் லைட்னு சொல்லக்கூடிய ஒரு லைட் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவுமே ஃப்ளிப்கார்ட் Amazon ரெண்டுலேயுமே இருக்குது. நம்மக்கிட்ட கேமரா, மைக், லைட் அண்ட் ட்ரைபாட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும். பட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு நம்ம எங்கே போகிறது? கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நாம் சோலோ யூடியூபராக இருந்து மட்டும்தான் இதை ரன் பண்ணவே முடியும். நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கள சப்போர்ட் இருக்கணும். பட் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். சோலோ யூடியூபராக இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இப்போ நான் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம். ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நாம் இருக்க அந்த ரூமில் நாம் மட்டும்தான் இருப்போமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த ரூமில் பல விதமான பொருட்களும் இருக்கும். அந்த பொருட்களை வீடியோவில் நம்ம காட்டினா வீடியோ நல்லாவும் இருக்காது. அதனால் நீங்கள் இருக்கிற ரூமில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரம் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களோட வீடியோவில் நீட்டாகவும் நல்லா கிளியராகவும் இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ரெண்டல் ஹவுஸு. ரெண்டல் ஹவுஸில் இருந்தால் நம்மளால் நம்ம ரூமை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போது என்னோடய ரூமில் ப்ளூ கலரில் பெயிண்ட் இருக்குது. இந்த பெயிண்ட் எனக்கு பிடிக்கல. பட் இதை நான் மாற்றணும்னா ஓனர்கிட்ட கேட்கணும். ஓனர்கிட்ட கேட்டால் அவங்களால அதை பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. இதெல்லாம் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூபரால் ஏன் மேலே வர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்கான ரியாலிட்டி இது தான். சின்ன சின்ன விஷயங்களால தான் அவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்களால அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியல. ஸோ நானும் அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நாம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லேப்டாப் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்தால் ஓகே, இல்லைனா நம்ம மொபைல்லே எடிட் பண்ணிக்கலாம். என்கிட்ட லேப்டாப் இருக்குது, ஆனால் என்னுடைய ஒரு வீடியோ கூட நான் லேப்டாப்பில் எடிட் பண்ணலை. நான் எடிட் பண்ண எல்லா வீடியோவும் என்னோட மொபைலில் தான் நான் எடிட் பண்ணேன். மொபைலில் இன்ஸ்டாட்னு சொல்லக்கூடிய ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், குவாலிட்டியும் நல்ல சூப்பராக டெலிவரி ஆகும். அதில் 4K வரைக்கும் நம்ம வீடியோ குவாலிட்டியை ஜென்ரேட் பண்ணி அவுட்புட் பண்ண முடியும். நம்ம எல்லாமே பண்ணியாச்சு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு, வீடியோ எடிட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது அந்த வீடியோக்கான டைட்டில் இருக்குது இல்லையா, அந்த டைட்டில் தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். எந்த டைமில் அப்லோட் பண்ண போகிறீங்க, என்ன டைட்டில் போட போகிறீங்கன்றத பொறுத்து தான் நம்மளோட வீடியோ அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகும் அப்படின்றத
யூடியூப் வந்து அதை அனலைஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான வேறு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். முன்னாடி நான் போட்டு வந்த வீடியோஸ்க்கும் இப்போ நான் போட்ட வீடியோஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.